திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 2 அல் பக்ரா மாடு வசனங்கள் 271 முதல் 280 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். இன் துப்துஸ் ஸதகாத்தி ஃபனிஅம்மாஹி وَإِن تُخْفُوهَا وَتُؤْتُوهَا الْفُقَرَاءَ فَهُوَ خَيْرٌ لَكُمْ وَيُكَفِّرُ عَنكُم مِّن سَيِّئَاتِكُمْ وَاللَّهُ بِمَا تَعْمَلُونَ خَبِيرٌ. நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதுதான். அதை நீங்கள் மறைத்து ஏழைகளுக்கு வழங்கினால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. அது உங்கள் தீமைகளை உங்களை விட்டும் அழித்துவிடும். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவன். لَيْسَ عَلَيْكَ هُدَاهُمْ وَلَكِنَّ اللَّهَ يَهْدِي مَن يَشَاءُ وَمَا تُنفِقُوا مِنْ خَيْرٍ فَلِأَنفُسِكُمْ وَمَا تُنفِقُونَ إِلَّا ابْتِغَاءَ وَجْهِ اللَّهِ وَمَا تُنفِقُوا مِنْ خَيْرٍ يُوَفَّ إِلَيْكُمْ وَأَنْتُمْ لَا تُظْلَمُونَ. நபியே, அவர்களை நேர்வழியில் செலுத்தும் பொறுப்பு மீது இல்லை. மாறாக அல்லாஹுவே தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான். நீங்கள் நல்லவற்றிலிருந்து எதை செலவிட்டாலும் அது உங்களுக்கே. அல்லாஹுவின் பொருத்தத்தை தேடிய அன்றி நீங்கள் செலவிடாதீர்கள். நீங்கள் நல்லவற்றிலிருந்து எதை செலவிட்டாலும் உங்களுக்கு முழு அளவில் திருப்பித் தரப்படும். நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். للفقراء الذين أحصروا في سبيل الله لا يستطيعون ضربا في الأرض يحسبهم الجاهل أغنياء من التعفف تعرفهم بسيماهم لا يسألون الناس إلحافا وما تنفقوا من خير فإن الله به عليم. சம்பாதிப்பதற்காக பூமியில் பயணம் செய்ய இயலாத வண்ணம் அல்லாஹுவின் பாதையில் தடுத்து வைக்கப்பட்ட ஏழைகளுக்கு தர்மங்கள் உரியதாகும். அவர்களுடைய சுயமரியாதையின் காரணமாக அவர்களை செல்வந்தர்கள் என்று அறியாதவர் எண்ணிக்கொள்வர். அவர்களுடைய அடையாளத்தின் மூலம் அவர்களை நீர் அறிந்து கொள்வீர். அவர்கள் மக்களிடம் வழிந்து கேட்க மாட்டார்கள். நீங்கள் நல்லவற்றிலிருந்து எதை செலவிட்டாலும் அதை அல்லாஹ் நன்கறிந்தவன். الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தமது செல்வங்களை செலவிடுவோருக்கு அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்குரிய கூலி உண்டு. அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. வட்டி வாங்கி சாப்பிடுவோர் ஷைத்தான் தீண்டியவன் பைத்தியமாக எழுவது போல் அன்றி மறுமையில் எழமாட்டார்கள். வியாபாரமே வட்டியை போன்றதுதான் என்று அவர்கள் கூறியதே இதற்கு காரணம். அல்லாஹு வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்துள்ளான். தமது இறைவனிடமிருந்து அறிவுரை வந்த பின் வட்டியிலிருந்து யார் விலகிக் கொள்கிறாரோ அவருக்கு முன்னர் வாங்கியது உரியது. அவருடைய முடிவோ அல்லாஹுவிடம் உள்ளது. மீண்டும் வட்டியின் பக்கம் திரும்புவோரே நரகவாசிகள். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். يمحق الله الربا ويربي الصدقات
والله لا يحب كل كفار أثيم. வட்டியை அல்லாஹ் அழித்து தர்மங்களை வளரச் செய்கிறான். அல்லாஹ் பாவிகளான நன்றி கெட்டவர்கள் எவரையும் நேசிப்பதில்லை. إن الذين آمنوا وعملوا الصالحات وأقاموا الصلاة وآتوا الزكاة لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்தையும் கொடுப்போருக்கு அவர்களுடைய இறைவனிடம் அவர்களுக்குரிய கூலி இருக்கிறது. அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين. இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு வராமல் நிலுவையிலுள்ள வட்டியை வாங்காமல் விட்டுவிடுங்கள். فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله وإن تبتم فلكم رؤوس أموالكم لا تظلمون ولا تظلمون. நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அல்லாஹ்விடமும் அவனது தூதரிடமும் போர் பிரகடனம் செய்து விடுங்கள். நீங்கள் பாவ மன்னிப்பு கோரினால் உங்கள் செல்வங்களின் அசல் தொகை உங்களுக்குரியது. நீங்களும் அநியாயம் செய்யக்கூடாது, உங்களுக்கும் அநியாயம் செய்யப்படக்கூடாது. وَإِن كَانَ ذُو عُسْرَةٍ فَنَظِرَةٌ إِلَى مَيْسَرَةٍ وَأَن تَصَدَّقُوا خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. கடன் பெற்றவர் சிரமப்படுபவராக இருந்தால் வசதி பெறும் வரை கால அவகாசம் அளியுங்கள். நீங்கள் அறிவோராக இருந்தால் அதை தர்மமாக விட்டுவிடுவதே உங்களுக்கு சிறந்தது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.